ஓகே. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம 10 to 12 பேட்ச் வந்து நிர்மல், பேரரசு, பாரதி ஒரு சில ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்னிங் 10 to 12 பேட்ச் இவங்க 3 பேருமே 10 to 12 முடிஞ்சாலும் இவ்வளோ நேரம் உட்காந்து லேப் ப்ராக்டிகல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:45 2 o'clock பேட்ச் முடிஞ்சாலும் இங்கேயே உட்காந்து ப்ராக்டிகல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்ல பொசிஷனில் போயிட்டு பிளேஸ் ஆக முடியும். சரி, ஓகே. எஸ் நிர்மல், இப்போ என்ன லேப் ப்ராக்டிகல் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்கீங்க? சப்நெட்டிங் வச்சு சப்நெட்டிங் அஜெண்டா வந்து சப்நெட்டிங் பண்ணியிருக்கீங்க. எத்தனை டிபார்ட்மெண்ட் எடுத்து சப்நெட்டிங் பண்ணியிருக்கீங்க? 2 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம். ஓகே. ஏன் அப்படின்னா ரியல் டைம்ல இன்ஜினியர்ஸ் கஷ்டப்படுறதே எதுலன்னு கேட்டிங்கன்னா சப்நெட்டிங்ல தான். ரொம்ப கஷ்டம் சப்நெட்டிங், ஈஸி கிடையாது. சப்நெட்டிங் தான் கஷ்டம். பட் அதை நம்ம நல்லபடியாக எடுத்திருக்கோம் நம்புறேன். சரி, 2 டிபார்ட்மெண்ட் எந்த நெட்வொர்க்ல இருந்து சப்நெட்டிங் பண்ணிருக்கீங்க? 15 நெட்வொர்க்ல சப்நெட். 15 நெட்வொர்க்ல இருந்து 2 டிபார்ட்மெண்ட். HR ப்ரொடக்ஷனா? HR சேல்ஸ். HR டிபார்ட்மெண்ட்டுக்கும் சப்மிட் பண்ணியாச்சு, சேல்ஸ்க்கும் சப்மிட் பண்ணியாச்சு. HR டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை ஐபி தேவைப்பட்டுச்சு? HR டிபார்ட்மெண்ட்டுக்கு 50 IP. HR டிபார்ட்மெண்ட்டுக்கு 50 ஐபி ரிக்யர்மெண்ட். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 250 IPs. ஓகே, சூப்பர். 250 ஐபிக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் தியரி முடிச்சிருக்கணும். எங்க நோட்? ஓகே, சூப்பர். அப்போ HR டிபார்ட்மெண்ட்டுக்கும் சப்நெட்டிங் முடிச்சாச்சு, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சப்நெட்டிங் முடிச்சாச்சு. நோட்ல 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் 2 டிபார்ட்மெண்ட். 2 டிபார்ட்மெண்ட். ஓகே, சூப்பர். ஓகே, HR டிபார்ட்மெண்ட்டோட நெட்வொர்க் ஐடி என்ன வருது? 50.0.1.128. ஓகே, அப்போ சேல்ஸ் ஐடி 50.0.0.0. ஓகே, 50.0.0.0/24 ஓகே, சூப்பர். அப்புறம் 50.0.1.0 ஓகே, சூப்பர். 2 டிபார்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கீங்க. ஓகே, சந்தோஷம். ஓகே, ப்ராப்பர் சப்மிட் மாஸ்க்லாம் கண்டுபிடிச்சாச்சு எல்லாரும்? எல்லாம் பண்ணிச்சு. சரி, பட் எனக்கு ஒரு டவுட். பேரரசு கிட்ட கொடுங்க. சப்நெட்டிங் ஏன் பண்றோம் பேரரசு? சப்நெட்டிங் எதுக்காக பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வேஸ்டேஜஸ் ஐபி வந்து வேஸ்டேஜ் ஆகாம ஒரு விஷயம் வந்து ஐபி வேஸ்டேஜ்க்காக. வேற முக்கியமானது அதுக்கப்புறம் நிறைய ப்ராட்காஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட் அதிகமாகும், அதுக்காக தான் பண்றோம். நிர்மல் கிட்ட கொடுங்க. ஓகே, அப்போ சப்நெட்டிங்ன்றது ப்ராட்காஸ்ட்டை கம்மி பண்றதுக்கோ கொஞ்சம் ஐபி வேஸ்டேஜை சரி பண்றதுக்கோ சப்நெட்டிங் இருக்கு. ஸ்லாஷ் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நார்மலா 10.0.0.0/24 இதை பார்த்தோன்னு என்ன புரிஞ்சுப்பீங்க? அதோட சப்நெட்டட் வேல்யூ என்னன்னு அப்படின்னா சப்நெட்டிங் பண்ணிட்டாங்க. ஏன்னா 10.0.0.0/ என்ன இருக்கணும்? 8 தான் இருக்கணும். அதை தவிர வேற எது இருந்தாலும் சப்நெட்டிங் பண்ணிட்டாங்க. சப்நெட்டிங் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் கிளாஸ்லெஸ் நெட்வொர்க். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்நெட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேரு கிளாஸ்லெஸ் நெட்வொர்க். சப்நெட் பண்ணலன்னா 10.0.0.0/ என்ன இருக்கணும்? 8 தான் இருக்கணும். அப்ப சப்நெட் பண்ணலன்னா அதுக்கு பேரு கிளாஸ் ஃபுல் நெட்வொர்க். ஓகேவா? சப்நெட் பண்ணலன்னா அதுக்கு பேரு கிளாஸ் ஃபுல் நெட்வொர்க். சப்நெட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேரு கிளாஸ்லெஸ். அப்ப நீங்க 3 பேரும் இன்னும் கொஞ்ச நாள்ல நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகதான் போறீங்க. அப்ப அந்த கம்பெனில கிளாஸ் ஃபுல் நெட்வொர்க் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, கிளாஸ்லெஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கிளாஸ்லெஸ். கண்டிப்பா 100% கிளாஸ்லெஸ் தான். சரி, எங்க கிளாஸ் ஃபுல் இருக்கும்? எங்க கம்மியான இதெல்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுரேன் நெட்வொர்க்ல 10 பீஸ் தான் வச்சிருக்கேன், நான் சப்மிட்டிங்கே பண்ணல, கிளாஸ் ஃபுல். ப்ரௌசிங் சென்டர் சின்ன கம்பெனி, அவங்களாம் எதுல இருப்பாங்க அப்படின்னா கிளாஸ் ஃபுல்ல தான் இருப்பாங்க. அது இஷ்யூ கிடையாது. பட் பெரிய என்டர்பிரைசஸ், ஸ்மால் மிட் ரேஞ்சு, அவங்க எல்லாருமே சப்நெட்டிங் பண்ணியிருப்பாங்க. சரி, பாரதி கொடுங்க. பாரதி /25 சப்நெட் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. 255.255.255.128. இப்படி இருக்குன்னு ஸ்டூடெண்ட் எப்படின்னா ஒரு ப்ரிஃபிக்ஸ் லென்த்தை கேட்ட உடனே அந்த ப்ரிஃபிக்ஸ் லென்த்தோட சப்நெட் சொல்ல தெரியணும். ஓகே, நான் உங்களுக்கு முன்னாடி எதுக்கும் ரெடி பண்ணல, டைரக்டா லைவ் வீடியோ போது உங்க மேல ஒரு நம்பிக்கை சொல்லிடுவீங்க. சொல்லனாலும் திருப்பி சொல்லி தர போறோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப /25 சப்நெட் மாஸ்க் என்னன்னு கேட்டா இன்ட்ரோட தலையை சொல்லாம கடன்னு சொல்லணும். என்னன்னா 255.255.255.128. ஓகே, பேர் சீட்டு கொடுங்க. /18 சப்நெட் மாஸ்க் 255.255.255.18/18. அப்போ 18னா ஃபர்ஸ்ட் 16க்கு போட்டுக்கோ. 16 என்ன வரும்? 255.255 16 வந்துருச்சு. இன்னும் 2 பிட்டு
17 192 அப்படியே 255.255.192.0. 192.0 ஓகே சூப்பர். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியாச்சு. எத்தனை சிஸ்கோ ரவுட்டர் எடுத்திருக்கீங்க? 3 router. ஓகே சூப்பர். ரவுட்டர் மாடல் நம்பர் ரொம்ப முக்கியம், பிராக்டிஸ் பண்றது முக்கியம் இல்ல, பார்க்காம சொல்லுங்க. Cisco 184. அப்போ இது ரியல் டைம்ல இருக்க பேசிக் ரவுட்டர், பெரிய ரவுட்டர் கிடையாது. சிசிஎன்ஏ பிராக்டிஸ் பண்றது இதுல வச்சு பிராக்டிஸ் பண்ணாவே பெரிய விஷயம். இது போதும். பெரிய ரவுட்டருக்கும் இதுக்கும் பிராக்டிஸ் பண்றதுல வித்தியாசம் கிடையாது. அப்போ சிஸ்கோ 1841 3 ரவுட்டர் எடுத்து இந்த கான்ஃபிகரேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கோம். கரெக்டா? சரி, போட்டுட்டு அப்புறமா என்ன வித்தியாசம்னா அதே கமாண்ட் தான். என்ன சப்நெட் மாஸ்க் பார்த்து போடணும். உள்ள போடுறது சப்நெட் மாஸ்க் தான் மாறி இருக்கும். சரி, சப்நெட் மாஸ்க்லாம் மாத்தி உள்ள போட்டாச்சு. அப்போ 3 ரவுட்டருக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா ஐபி ரூட் அப்படின்னா ஸ்டாட்டிக் ரூட் போட்டுருக்கணும். சப்நெட் மாஸ்க் ப்ராப்பரா போட்டு ஸ்டாட்டிக் ரூட் போட்டுருக்கணும். போட்டிங்களா? ஓகே. இப்போ ஸ்டாட்டிக் ரூட் போட்டா 3 ரவுட்டருக்கும் நார்மலா கம்யூனிகேஷனும் வந்துருக்கும். அதுக்கப்புறமா 2 டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கோம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்? ஹெச்ஆரும் சேல்ஸ். இப்போ நீங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஐபி கொடுக்கணும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பிசிக்கும் ஐபி கொடுக்கணும். இப்போ பாரதி கையில இருக்க லேப்டாப் எந்த டிபார்ட்மெண்டா கன்சிடர் பண்ணிருக்கீங்க? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். என் கையில இருக்க லேப்டாப் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே. இப்போ அப்ப அந்த லேப்டாப்புக்கு சப்நெட் பண்ண ஐபி அட்ரஸ் தான் நீங்க கொடுக்கணும். எப்படி கொடுத்துருக்கீங்க? மேனுவலா கொடுக்கலாம். ஆனா நம்ம எதை வச்சு கொடுத்துருக்கோம்? அப்ப டிஹெச்சிபியும் நல்லா படிச்சிருக்கிறதுனால என்னோட பசங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா டிஹெச்சிபி போட்டிருக்கீங்க. இந்த 3 ரவுட்டர்ல எந்த ரவுட்டர்ல டிஹெச்சிபி போட்டிருக்கீங்க? சூப்பர். ரவுட்டர் 1ல டிஹெச்சிபி போட்டு கொடுத்தாச்சு. பட் இதுல என்ன பிரச்சனை வரும்னா, ரவுட்டர் 1ல 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஹெச்சிபி போட்டீங்கன்னா ரவுட்டர் 1ல இருக்க கனெக்ட் ஆயிருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐபி ரிலீஸ் ஆயிடும். ரவுட்டர் 3லயோ யாராவது டிபார்ட்மெண்ட் ஐபி ரிலீஸ் ஆகாது. ஏன்னா நடுவில் ரவுட்டர் இருந்துச்சுன்னா என்ன ப்ராசஸ் நடக்காது? டோரா ப்ராசஸ் நடக்காது. ஏன் டோரா ப்ராசஸ் நடக்காது? ரவுட்டர் பிராட்காஸ்ட் பண்ண மாட்டாரு. அப்ப அது சரி பண்றதுக்கு ஓகே சூப்பர். அப்போ நிர்மல், பேரரசு, பாரதி என்னோட இன்ஸ்டியூட்ல நிறைய பேர் நிறைய லேப் ப்ராக்டிகல்லாம் பண்ணிருக்காங்க, வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் சப்நெட்டிங்க ரியல் டிவைஸ்ல பண்ண ஸ்டூடெண்ட் இவங்க தான், வேற யாருமே பண்ணல. நல்ல ட்ரை. இப்போ நான் வந்து என்னோட லேப்டாப்ல இருக்கேன், ஐபி கான்ஃபிக். அப்போ நான் இருக்கிறது வந்து 50.0.0.2 அதோட /24 சப்நெட் மாஸ்க்ல இருக்கேன். இது எந்த டிபார்ட்மெண்ட் பிசி? சேல்ஸ். ஓகே. அப்போ சேல்ஸ்ல இருந்து ஹெச்ஆர் பிங் பண்ணிட்டா ஹெச்ஆர் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கீங்களா? ஓகே. ஹெச்ஆர் ஐபி சொல்லுங்க. 50.0.0.1.1.30 ஓகே 130. அப்போ நல்லபடியா பிங் ஆகுது. அப்போ நீங்க யாருமே ஏற்கனவே நெட்வொர்க் இன்ஜினியர் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த அவுட்புட் எடுத்து இன்னொன்னு யோசிச்சு பார்க்கணும். யாரும் நெட்வொர்க் இன்ஜினியர் கிடையாது, யாருக்கும் நெட்வொர்க் பத்தி அவ்வளோ ஐடியாவும் கிடையாது. நல்லபடியா இன்ஸ்டியூட் நம்பி வந்தீங்க. இப்போ நீங்க எடுத்திருக்க அவுட்புட்டை அவ்வளோ சீக்கிரமா யாருனாலும் எடுக்க வாய்ப்பே கிடையாது. எடுத்தாங்கன்னா சந்தோஷம். அவ்வளோ சீக்கிரம் நம்ம பேட்ச் பசங்களாலேயே பாதி பேர் தடுமாறிடுவாங்க. ஆன்லைனா இருக்கட்டும் ஆஃப்லைனா இருக்கட்டும் தடுமாறிடுவாங்க. ஏன் உங்களால எடுக்க முடியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவனிச்சு பாத்தீங்க கிளாஸை. 2வது இந்த 12 மணி முடிஞ்சவொடனே 1 மணிக்கு போய் பிஜில போய் படுக்காம உட்கார்ந்து போட்டு பார்த்து அடிபட்டு தப்பு பண்ணி தான் வந்திருக்கு. அப்போ இன்னைக்கு டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நல்ல ஜாப்ல கண்டிப்பா பிளேஸ் ஆயிருவீங்க. பிகாஸ் எல்லாமே நம்ம போற எஃபர்ட் தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம். ஒரு கான்செப்ட் எவ்வளவு நேரம் இருக்குது? டைம் இப்போ கரெக்டா 6 மணி ஆகுது நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு. அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா நல்ல அவுட்புட் வரும். இதே மாதிரி ஒரு கான்செப்டையும் போடுங்க. நீங்க இப்ப எப்படி ரெடி ஆகணும்னா, இப்ப அடுத்த பேட்ச் ஆரம்பிச்சிருக்கு. என்ன டைம்? மார்னிங் 7 to 9 பேட்ச் இருக்கு, ஈவினிங் 7 to 9 பேட்ச் இருக்கு. அவங்களும் படிக்க வருவாங்க. அவங்களுக்கும் ஒரு நாள் சப்நெட்டிங் எடுப்பேன், அவங்களுக்கும் ஒரு நாள் சப்நெட்டிங் அவுட்புட் வராது. அப்ப நீங்க 3 பேரு வாலண்டரியா போயிட்டு அவங்களுக்கு என்ன தப்பு வந்திருக்கோ சரி பண்ற அளவுக்கு நாலேஜ் வந்திருக்கணும். நீங்க போய் சரி பண்ணாம அவங்க கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா வேஸ்ட். ஓகே, நீங்க போயிட்டு அவங்களுக்கு சரி பண்ற அளவுக்கு ரவுட்டர் இஷ்யூவா செக் பண்ணணும், டெல்நெட் வரலையா செக் பண்ணி கொடுக்கணும். அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கும். சரியா? ஓகே சூப்பர். அப்போ 3 சிஸ்கோ ரூட்டர் எடுத்து நல்லபடியா சப்நெட்டிங் பண்ணியாச்சு. ஓகே குட், சூப்பர் குட்.